அக்னி வீரர் முரளி நாயக் வீரமரணம். ராணுவ வீரர் முரளி நாயக்கிற்கு காட்கோபர் மக்கள் கண்ணீர் அஞ்சலி. ஜம்மு காஷ்மீரின் உர்ரி எல்லைப் பகுதியிலுள்ள LOCயில் நாட்டை காப்பதற்காக உயிர் நீத்த 23 வயது ராணுவ வீரர் முரளி நாயக்கின் வீரமரணம் மும்பை மாநகரின் காட்கோபர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் காமராஜ் நகரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சுமார் 100கணக்கான குடியிருப்பாளர்கள் கூடி முரளிக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். முரளி காட்கோபர் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். அக்னி வீரர் முரளி அவர்கள் ஸ்ரீராம் மற்றும் ஜோதி நாயக்கின் ஒரே மகனாவார். கல்லி தாண்டா கிராமத்தில் பிறந்த முரளி சிறுவயதிலிருந்தே இராணுவத்தில் சேவை செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்தார். 2 தோல்விகளுக்கு பின் வாங்காமல் 2022ஆம் ஆண்டு அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இராணுவத்தில் தேர்வாகினார். அது அவரது வாழ்க்கையின் பெருமைமிகு தருணமாகும். டிசம்பர் 29, 2022 அன்று நாசிக்கில் பயிற்சியை தொடங்கி அசாம், பஞ்சாப் வழியாக 3 நாட்களுக்கு முன்பே ஜம்மு காஷ்மீரில் பொறுப்பேற்ற முரளி மே 9ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் துப்பாக்கிச் சூட்டில் வீரமரணம் அடைந்தார். வீர வணக்கத்துக்குரிய இந்த மரணம் அவரது குடும்பத்தை சோகத்தில் ஆழ்த்தியதோடு சமூகத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முரளி தற்காலிகமாக குடிபெயர்ந்திருந்த ஆந்திரா மாநிலம் ஸ்ரீ சத்ய சாய் மாவட்டம் கோரண்ட்லா மண்டலத்திற்கு உட்பட்ட கல்லிதண்டா கிராமத்தை சேர்ந்தவர் என்பதையும் அவரது தியாகத்தை ஆந்திர முதல்வர் என். சந்திரபாபு நாயுடு X பதிவில் தெரிவித்த இரங்கலில் குறிப்பிடும்போது, அந்த பெருமை மாநில எல்லைகளை தாண்டியது. தேசத்திற்காக இன்னுயிரை ஈந்த வீரருக்கு வணக்கங்கள் என்று அவர் தெரிவித்தார். மே மாத இறுதியில் நடைபெறவிருந்த முரளியின் திருமணம் இப்போது கண்ணீரான நினைவுகளாக மட்டுமே மீதமிருக்கிறது. அவருடைய கனவுகளும் எங்கள் எதிர்பார்ப்புகளும் ஒரு கணத்தில் சிதைந்தன என்று லக்ஷ்மண் நாயக்கின் குரலில் தோன்றிய புன்னகை கூட கண்களில் கண்ணீராக கொட்டியது. வீர சாகசமும் எளிமையான குடும்பத்தின் கனவுகளும் இணைந்து உருவாக்கிய முரளியின் பயணம் இளமைக்கே இறுதியடைந்தாலும் அவரது தியாகம் என்றும் வாழும். நாட்டிற்காக உயிர் ஈந்த அந்த துணிவின் நினைவுகள் மும்பை காட்கோபர் காமராஜ் நகரின் ஒவ்வொரு வீதியிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.